ராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல் மடை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையை தள்ளி விடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எசையா 51 புரிந்து கொள்ள சொன்னார். எசையா 50 எரேமியா 51 எரேமியா 50 அதிகாரம் 8 முதல் 10 முடிய வாசிப்போம். பாபிலோனின் நடுவிலிருந்தோடி கல்தையரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன்னடக்கும் கடாக்களை போல் இருங்கள். இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாக வடதேசத்தில் இருக்கும் பெரிய ஜாதிகளின் கூட்டத்தை எழுப்பி அதை வரப்பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணுவார்கள். அங்கே இருந்து வருகிறவர்களால் அது பிடிக்கப்படும். அவர்களுடைய அம்புகள் சாமர்த்தியம் உள்ள பராக்கிரமசாலியின் அம்புகளை போல் இருக்கும். அவைகள் விருதாவாய் திரும்புவதில்லை. கல்தேயா கொள்ளையாகும். அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூர்ணம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 14:24 வாசி. நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நின்று வில்லை நாணேற்றி அதன் மேல் அம்புகளை எய்யுங்கள். அம்பு செலவை பாராதேயுங்கள். அது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது. 24 வசனம். பாபிலோனே, உனக்கு கண்ணியை வைத்தேன், நீ அதை அறியாமல் அதிலே சிக்குண்டு போனாய். நீ அகப்பட்டும் பிடிபட்டும் போனாய். நீ கர்த்தரோட யுத்தம் கலந்தாயே. இப்படி ஆங்காங்கே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பாபிலோனுக்கு விரோதமாய் எழும்பவும் எக்கால சத்தம் ஊதவும் காவற்காரராய் ஜாமக்காரராய் இருக்கவும் முடிவான ரட்சிப்புக்குரிய மகிமையின் சாயல் அணிந்து கொள்ளவும் முதலாம் ஆதாம் இழந்து போன தேவ மகிமை தேவ சாயல் ரூபன் ஜீவன் நித்திய வாழ்க்கை சுதந்திரித்துக் கொள்ளவும் மறிக்காமல் மறுபடி மனவாட்டியாய் எழும்பவும் இப்படி தேவ திட்டத்தை சார்ந்து இந்த உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் தம்முடையவர்களை அவரவர்களுக்குரிய ஊழியத்தை உத்தியோகத்தையும் கொடுத்து வைத்து அவருக்கென்று நியமிக்கப்பட்ட காலம் வரும் பொழுது அருமையாக சொல்லுவார், இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்லுவார். ஆவியானவர் எழுதுகிறார், காலம் வந்த பொழுது சிறிடத்திலே பிறப்பார். வேதத்தில் ஆக இவை அனைத்து உலக தோற்றத்துக்கு முன்னான தேவ திட்டம். அதுபோல இந்த முடிவான ரட்சிப்புக்கு, இந்த முடிவான பூர்ண ரட்சிப்புக்கு என்றதான ஒரு கூட்டத்தை தேவாதி தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் அதற்கென்று நியமிக்கப்பட்ட அவர்களை மறைத்து வைத்திருந்து முடிவான காலத்தில் அவர்களை பங்கு பங்காக அனுப்பி வைத்து பொல்லானி வீழ்த்துவதற்கு என்றதான ராஜ்யமாய் வேதத்திலே வாசித்திருப்பீங்க. எசையா 27 அதிகாரம் 1-2 வசனங்களிலே அக்காலத்திலே லிவியாதான் என்னும் கோணலும் மாறுபாடான பாம்பை வலுசற்பத்தை வெட்டி தள்ளினார். 2 வசனத்திலே அக்காலத்திலே நல்ல திராட்சை கனித்தர் நல்ல திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். பாருங்க, இப்படியாக அதற்கு என்னதான தேவ திட்டம் உலக தோற்றத்திற்கு முன்னாகவே ஆவியில் பரிபூர்ணமடைந்த அந்த பரிசுத்த கூட்டங்கள் பரிசுத்தர்களில் தேவன் வகை வகையாக பிரித்து வைத்து இன்ன வேலை செய்ய இவர்கள் முடிவான காலத்தில் அவனை சாம்பலாக்குவது இவர்கள், மரிக்கிற கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இவர்கள், பாவம் செய்து மரித்து அக்கினிகள் போகிறவர்கள் இவர்கள். தேவன் சொல்லுகிறார், இவர்கள் கீழ் அவிசுவாசமாயிருந்து கீழ்ப்படியாமல் இருந்து அக்கினி கடல் போவதற்கென்றே இவர்கள் நியமிக்கப்பட்டவராயிருக்கிறார் என்று தேவன் சொல்லுகிறார்.
இவர்களோ என்றென்றைக்கு என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இவர்களோ அவிசுவாசியாக இருந்து கீழ்ப்படியாமல் போவதற்கென்று நியமிக்கப்பட்டவராய் இருக்கிறார்கள். நீங்களோ என்னுடைய மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால், நீங்களோ என் சத்தத்திற்கு செவி கொடாதபடியினால் நீங்கள் என் மந்தையின் ஆடுகளால் இருக்க மாட்டீர்கள். நீங்களோ என் சத்தத்துக்கு செவி கொடுத்து எனக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கிறதா இருந்தபடியால் நீங்களோ என் மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறீர்கள். உங்களை என் பிதாவின் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார், உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆக உலக தோற்றத்திற்கு முன்பாக தேவன் அவரோடு இருந்த பரிசுத்த கூட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு உத்தியோகத்தை கொடுத்து அவர்களை அந்தந்த நாட்களிலே அனுப்பி வைக்கிறார். முடிவான ரட்சிப்புக்கு என்றதானவர்களை வைத்து அவருடைய கடைசியில் அனுப்புகிறார். யுத்த விசுத்துவத்தை உடையவளாக்குகிறார். சாத்தான் வந்து இப்படி நேருக்கு நேராக போராடுகிறான் என்ன காரணம்? என்ன? அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அவனை எதிர்த்து வீழ்த்துவதற்குரியவர்கள் யார் என்பதை உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ சாத்தானுக்கு தெரியும். அதனால உங்களில் சிலரை பார்த்தால் பொல்லாதவன் கடுமையாய் போராடுவான், உங்களை தூங்க விட மாட்டான். நீங்க சகோதரா சகோதரியோ ஊழியரோ ஏதோ நிலையில இருப்பீங்க, உங்களை துன்பம் வேதனைப்படுத்திக் கொண்டே இருப்பான். சரீரப்படியான நிலையில் கரைபிடித்துக் கொண்டே இருப்பான். அதுல ஜெயிச்சீனா சிந்தனை மூலமாக உங்களுடைய ஆத்மா கரைபிடித்துக் கொண்டே இருப்பான். தொடர்ந்து நீங்க போக்குவரத்து வேலை ஸ்தலத்தில் உங்களை உபத்திரப்படுத்துவான். நீங்க போவீங்க, உங்க கூடவே அவன் வருவான். திரும்பி பார்த்தா பொல்லா பிசாசு நிற்பான். இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் எவர்களுக்கென்று தேவன் நியமித்திருக்கிறாரோ அவர்கள் யாரும் சாத்தான் அறிந்திருக்கிறபடினால் அவர்களோடு அவன் போராடுவான். அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த பாத்திரத்தில் அவர்கள் பொல்லாதவன் ஜெயித்தான். அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், சபையில எழுப்பி ஆவியான சபையில் சொல்வதை காதுள்ளவன் கேட்டு சாத்தானை ஜெயிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு மாத்திரம் கிரீடம் ஜீவ விருட்சத்தின் கனி இவ்விதமாய் ஜெய கிரீடத்தை அவர்களுக்கு அணிவித்துக் கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த முடிவான ரட்சிப்பை நித்தியமான ரட்சிப்பாக என்னைக்கும் நேசரோடு வாழ தகுதிப்படுத்துகிற நித்தியமான ரட்சிப்பாக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறபடியாலே இந்த ரட்சிப்பை எங்கும் சுற்றி திரிந்து ஒரு ஜாதிய மத்தியில் இருக்கிற எவர்கள் நீதிமான்களோ சத்தியவான்களோ பரிசுத்தவான்களோ என்பதை அறிந்து அவர்களுக்கு இந்த சத்தியத்தை அறிவிக்க உங்கள் கையில இந்த சத்தியத்தை ஒரு தோற்றத்திற்கு முன்னான தெரிந்து கொள்ளுதல் முடி இந்த சத்தியம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டாயிற்று. இதை நீங்கள் அறிவிக்காவிட்டால், நீங்கள் எக்கால உடி அறிவிக்காவிட்டால், எச்சரித்த அந்த ஆத்மாவை காப்பாற்றாவிட்டால் ரத்தப்படி உங்களை சாரும், என்னையும் சாரும். அறிவித்தும் அந்த ஆத்மா செறி கொடுக்க மறுத்து பாவத்திலே சாபம் வந்தால் அந்த ரத்தப்படி உங்களை சாராது, அது அவளோட சென்றுவிடும். மீட்டுக் கொண்டால் ஆத்மாவே உங்களுக்கு பிரதிபலன் நித்தியத்தில் கிடைக்கும். ஆகையினால் முடிவான ரட்சிப்பை எங்கும் சுற்றி திரிந்து அறிவித்து நேசுடைய வருகை வெளிப்படுத்த கர்த்தனை அழைக்கிறார். தேவன் தாமே தம் வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு